ஒரு அழகான அமைதியான தென்னிந்திய கிராமம். சுற்றிலும் பசுமையான வயல்கள், உயரமான தென்னை மரங்கள். காலை நேரத்தின் மென்மையான சூரிய ஒளி கிராமத்தை ஒளிரச் செய்கிறது. அந்த அமைதியான கிராமத்தில் நல்ல மனசும் நேர்மையும் கொண்ட ராமு என்ற ஒரு எளிய மனிதன் வாழ்ந்து கொண்டிருந்தான். ராமு மிகவும் எளிமையான மனிதன். தினமும் அதிகாலையில் எழுந்து சந்தைக்கு சென்று புதிய காய்கறிகளை வாங்குவான். பிறகு அவற்றை தனது கூடைத்தில் வைத்து கிராம சந்தையில் விற்று தன் குடும்பத்தின் வாழ்வை நடத்திக் கொண்டிருந்தான். அவன் பணக்காரனில்லை, ஆனால் அவன் மனம் மிகவும் நல்லதும் நேர்மையானதுமாக இருந்தது. ஒரு நாள் வழக்கம்போல் ராமு சந்தைக்கு செல்லும் வழியில் நடந்து கொண்டிருந்தான். அப்போது சாலையின் ஓரத்தில் ஒரு பணப்பை கிடப்பதை அவன் கவனித்தான். ஆச்சரியமாக அதை எடுத்து பார்த்தான். இது யாருடைய பணப்பை என்று சுற்றிலும் பார்த்தான். ஆனால் அங்கே யாருமில்லை. அந்த பணப்பையை கையில் பிடித்தபடி ராமு சிறிது யோசிக்கத் தொடங்கி. ராமு மெதுவாக அந்த பணப்பையை திறந்து பார்த்தான். அதற்குள் நிறைய பணம் இருந்தது. அதை பார்த்ததும் ராமு மிகவும் ஆச்சரியப்பட்டான். அவன் வாழ்க்கையில் இவ்வளவு பணத்தை ஒரே நேரத்தில் பார்த்ததே இல்லை. ஒரு கணம் அவன் மனதில் பல எண்ணங்கள் தோன்றின. இந்த பணத்தை என்ன செய்யலாம் என்று அவன் அமைதியாக யோசிக்கத் தொடங்கினான். ராமு அந்த பணத்தை பார்த்து கொண்டே ஆழமாக யோசித்தான். இந்த பணத்தை நான் வைத்துக்கொண்டால் என்ன ஆகும் என்று அவன் மனதில் ஒரு எண்ணம் தோன்றியது. ஆனால் உடனே அவன் மனசாட்சி பேசத் தொடங்கியது. இது உன்னுடைய பணம் அல்ல, இதை இழந்தவர் எவ்வளவு கவலையாக இருப்பார். அதை நினைத்த ராமு சரியான முடிவு எடுக்க வேண்டும் என்று அமைதியாக சிந்தித்தான். சில நிமிடங்கள் யோசித்த பிறகு ராமு ஒரு நல்ல முடிவை எடுத்தான். இந்த பணப்பை யாருடையதோ அவர்களிடம் திரும்ப சேர வேண்டுமென்று அவன் நினைத்தான். உடனே ராமு அந்த பணப்பையை எடுத்துக்கொண்டு அருகிலிருந்த காவல் நிலையத்திற்கு போகத் தொடங்கினான். நேர்மையாக நடப்பதே வாழ்க்கையில் சிறந்த வழி என்று ராமு நம்பினான். ராமு காவல் நிலையத்திற்குள் சென்று அங்கே இருந்த காவலரிடம் அந்த பணப்பையை கொடுத்தான். ஐயா, இந்த பணப்பை சாலையில் கிடைத்தது, இதை கிழந்தவரிடம் சேர்த்து விடுங்கள் என்று மிகவும் நேர்மையாக சொன்னான். ராமுவின் நல்ல மனசையும் நேர்மையையும் பார்த்த காவலர் அவனை மனமார பாராட்டினார். சில நேரத்தில் அந்த பணப்பையின் உண்மையான உரிமையாளர் காவல் நிலையத்திற்கு வந்தார். அவர் ஒரு பெரிய வியாபாரி. தன் பணப்பையை பார்த்ததும் அவர் மிகவும் மகிழ்ச்சியடைந்தார். என் பணத்தை இழந்துவிட்டேன் என்று நான் மிகவும் கவலையில் இருந்தேன். இதை கண்டுபிடித்துக் கொடுத்தவர் யார் என்று கேட்டார். அப்போது காவலர் ராமுவை காட்டினார். ராமுவை பார்த்த வியாபாரி அவன் நேர்மையை மனமார பாராட்டினார். ராமுவின் நேர்மையை பார்த்த வியாபாரி மிகவும் கவரப்பட்டார். இன்றைய காலத்தில் உன்னை போன்ற மனிதர்கள் அரிது என்று அவர் கூறினார். ராமுவின் நல்ல மனதை பாராட்டி அவருக்கு ஒரு சன்மானம் வழங்க முயன்றார். ஆனால் ராமு மெதுவாக சிரித்துக்கொண்டு, நான் செய்தது என் கடமைதான் என்று பணிவுடன் மறுத்தான். ராமுவின் நேர்மையும் பணிவும் அவரது வாழ்க்கையை மாற்றியது. அந்த வியாபாரி ராமுவுக்கு உதவி செய்து ஒரு சிறிய கடையை அமைத்துத் தந்தார். இப்போது ராமு தனது குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருந்தான். நேர்மை என்பது வாழ்க்கையில் மிகப்பெரிய செல்வம்.